சட்டமன்ற தேர்தல் பணிகளில் வேகம் காட்டி வரும் திமுக இன்று பல்வேறு கட்சிகளுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைத்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. கொங்கு இளைஞர் பேரவை, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, IUML, SDPI, காங்கிரஸ், முக்குலத்தோர் புலிப்படை, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் இன்று திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற அனைவரும் திமுக உடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்றதாக தெரிவித்தனர். 2 தொகுதி கேட்டோம். ஏன்னா நான் நீண்ட காலம் ஒரு 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியல் இயக்கத்தில், தமிழ்நாட்டினுடைய அரசியல் நீரோட்டத்தில் பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாத பொழுதும் பல்வேறு தியாக தழும்புகளை தாங்கி நின்ற இயக்கம் என்பதனால் 2 தொகுதிகளை மட்டும் கேட்டோம். அவர்கள் மூத்த தலைவரோடு பேசி சொல்றாங்க. கட்டாயமா ஒரு தொகுதி உறுதி செய்தது. 3 தொகுதிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்கள் தலைவரோடு பரிசீலித்து சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமா இருந்தது, மகிழ்வானதாக இருந்தது, நம்பிக்கையாக இருந்தது. சின்னத்தை பொறுத்தவரை SDPI உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவது என்கிற தீர்மானத்தை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். தொகுதிகளை அவர்கள் முடிவு செய்து சொன்ன பின்னால், எண்ணிக்கையை முடிவு செய்து சொன்ன பின்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நாங்கள் தீர்மானிக்கிறோம். மகிழ்ச்சியாக அறிவாலயத்திற்கு வந்தேன், மகிழ்ச்சியாக திரும்பி போறேன். மீண்டும் நான் வருவேன், தளபதியை சந்திப்பேன். வரக்கூடிய தேர்தலிலே குறிப்பாக தமிழகத்திலே பாஜக, RSS சித்தாந்தங்கள் கொண்ட எந்த ஒரு இயக்கங்களுக்கும் அதற்கு துணையாக செல்லக்கூடிய, பாதாளத்திலே தள்ளி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி போன்றவர்களுக்கு, TTV போன்றவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலே இடமில்லை என்பதை வரக்கூடிய தேர்தல் மக்களாகிய மக்கள் நல்ல தீர்ப்பை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இதை நான் சொல்கிறேன்.